Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ OSMO Action Cameraவோட unboxing and review தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாக்ஸில் பேக் சைடில் கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பே மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் வந்து நம்ம லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். கேமராவோட மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஸ்க்ரீன் HD 4K ரெக்கார்டிங் இருக்குது. 11 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, ராக் ஸ்டடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4Kவில் 60 fps யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 1080 பிக்சலில் 8x ஜூமிங் வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனுடைய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனுடைய மவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மவுண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. பெருசாக வந்து இவங்க நிறைய ஆக்சசரிஸ் எதுவும் தர கிடையாது, நம்ம தான் வந்து அவுட் மார்க்கெட்டில் வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் மெமரி கார்டு தர கிடையாது, மெமரி கார்டு நாம் தான் வாங்கி போட்டுக்கணும். இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் 2 ஸ்க்ரீன் இருக்குது. மெயின் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா டச்லேயும், ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா டச் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் இன்பில்ட்டாக அவங்களே ஒரு அவுட்டர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த கேமரா லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைல்ட் ஆங்கிள் லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லென்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக சின்ன ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது இப்போ லென்ஸ் டச் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகும். ஸோ அதனால் அந்த வெண்டிலேட்டர் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கணும். இந்த கேமராவோட ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தாலும் நல்லாவே டிஸ்பிளே இருக்குது. இந்த கேமராவில் டாப்பில் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பவர் ஆன் சுவிட்ச் பட்டன், இன்னொன்று வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுற பட்டன். அந்த பட்டனில் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஸ்விட்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான செட்டிங்ஸ்லாம் அதில் வச்சுக்கலாம். இப்போ பெருசாக வேறு எந்த பட்டன்ஸும் அதில் கொடுக்க கிடையாது. ஸோ இந்த கேஸை கழட்டினதுமே கேமரா இன்னும் சின்னதாக இருக்குது. பட் கேஸ் போட்டு யூஸ் பண்ணால் தான் கேமரா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ பேட்டரி போட்டு பார்த்துடலாம். பேட்டரி போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி 2 பக்கம் நல்லா லாக் ஆகிருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள். இப்போ கேமரா ஆன் பண்ணியாச்சு. இப்போ கேமரா ஆன் பண்ணோடனே என்னுடைய லாங்குவேஜ் செட்டிங் கேட்குது. நம்ம எந்த லாங்குவேஜோ அது இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த QR கோட் யூஸ் பண்ணி நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட் அண்ட் டைம் செட்டிங் கேட்கும். நம்ம டேட் டைம்லாம் கொடுத்துடலாம். டேட் அண்ட் டைம்லாம் செட் பண்ணியாச்சு. நல்லா மெமரி கார்டு போட கிடையாது, அதனால் நோ SD கார்டுன்னு இதில் காட்டுது. இப்போ வந்து இந்த கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ மெயின் ஸ்க்ரீனோட டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணி இழுத்தோம்னா நமக்கு தேவையான செட்டிங்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ இதில் என்னென்னு ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான செட்டிங்ஸ்லாம் நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையான செட்டிங்ஸ்லாம் அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் லாக் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைங்கும் போது ஸ்க்ரீன் லாக் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் ஸ்வைப் பண்ணும்போது ஸ்க்ரீன் ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ். இதில் தான் எல்லா செட்டிங்ஸும் இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல். நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து தேவையான ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேமராவோட மெயின் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் தான். இதில் ஒரு 5 கமெண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கேமரா வந்து வாய்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். Start recording. Stop recording. Take photo.
Screen switch. Screen switch. Shut down. இந்த கேமராவோட ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி நம்ம ஸ்க்ரீன் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டபுள் டேப் பண்ணால் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் மாறிக்கும், மறுபடியும் டபுள் டேப் பண்ணோம்னா பேக் ஸ்க்ரீன்லேயே மாறிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ஷாட் பட்டன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேமரா மோட், வீடியோ மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன்ஸ், டைம் ஸ்லாப்பு, ஹெச்டி ரெக்கார்டிங், இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்கும். அதில் கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். குயிக் ஸ்விட்சில் என்னென்ன ஆப்ஷன் நமக்கு வேணுங்கிறது இதிலே நம்ம செலக்ட் பண்ணி வச்சிக்கலாம். நம்ம குயிக் ஸ்விட்ச் பட்டன் அழுத்தும் போது இந்த ஆப்ஷன்லாம் அதில் காட்டிடும். தென் இதில் வந்து ஒயர்லெஸ் கனெக்ஷன் இருக்குது. இந்த ஒய்ஃபை இருக்கிறதுனால நம்ம ஃபோனை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஆப் மூலம் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் லெவல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹை, மீடியம், லோ. ஸோ நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஆட்டோ ஸ்லீப்பு, ஆட்டோ பவர் ஆஃப், டைமிங் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிற டைமிங் வந்து அதில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட் எக்ஸ்ட்ரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையான எப்படி ஃபார்மேட் பண்ணிக்கலாம் கேமரா மெமரி கார்டை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரொட்டேஷன். இந்த ஆப்ஷன் கொடுத்து டோட்டல் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக தெரியும். அது கேமரா தலைகளாக வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். தென் கேமராவில் ஸ்பாட் மீட்டரிங் இருக்குது. இதை நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி தரும். வாய்ஸ் கண்ட்ரோலோட பட்டன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனோட மோடு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வேணுமா இல்லை ஆஃப் ஸ்க்ரீனாக வேணுமாங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம் இதுலேயே. ஸோ கேமராவோட ரைட் சைடில் நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா லென்ஸோட செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ அண்ட் மேனுவலில் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம மேனுவலில் செட் பண்ணோம்னா நமக்கு நாமளே தேவையான சட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ எல்லாமே நாமளே செட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆட்டோலேயே வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபோட்டோவோட ஃபார்மெட் எதில் இருக்கணும், வீடியோ ஃபார்மெட் எதில் வேணும் அப்படிங்கிற செட்டிங்ஸ்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் கேமராவோட லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நம்ம எடுத்த ஃபோட்டோ, வீடியோலாம் வந்து பார்த்துக்கலாம். தென் குயிக் ஸ்விட்ச் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம குயிக் ஸ்விட்சில் என்னென்ன செட்டிங்ஸ் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோங்கிறது இதிலே காட்டிடும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஆப்ஷன், ரெக்கார்டிங் ஆப்ஷன், அதில் நம்ம ஃபோட்டோ, டைம் ஸ்லாப்பு எல்லாமே இதில் இருக்கும். ஸ்க்ரீனோட பாட்டம்லேருந்து நம்ம ஸ்வைப் பண்ணி எடுத்தோம்னா ரெசல்யூஷனோட செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் 720 பிக்சல்லேருந்து 4K ரெசல்யூஷன் வரைக்கும் நமக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தேவையான ரெசல்யூஷன் வச்சு நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1080 பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா 24 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ்லேருந்து 240 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் வரைக்கும் செட்டிங்ஸ் இருக்குது. ஆனால் இதில் 1080 பிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் வச்சுருந்தா மட்டும்தான் ராக் ஸ்டடி வந்து ஆனில் இருக்கும். 100க்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ராக் ஸ்டடி வந்து ஆஃபில் இருக்கும். அதாவது ராக் ஸ்டடி என்னென்னா நம்ம ஸ்டெபிலைசேஷன் மோடு தான் வந்து அவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2.7K ரெசல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா 24 ஃப்ரேம் செகண்ட்லேருந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2.7K ரெசல்யூஷனில் 4:3ங்கிற ஸ்க்ரீன் சைஸில் ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து செட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் 4K ரெசல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா 24 FPS 60 FPS வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் 4Kலேயே வந்து பார்த்திங்கன்னா 4:3ங்கிற ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 30 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் தான் இருக்கும். பட் இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் மோடு வந்து ஆனில் இருக்காது, ஆஃபில் தான் இருக்கும். இந்த கேமராவை நம்ம வீடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். நான் வந்து இந்த கேமராவை என்னுடைய பைக்கோட ஹேண்டில் பாரில் மவுண்ட் யூஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1080 பிக்சலில் 60 FPS செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராக் ஸ்டடி வந்து ஆனில் இருக்குது. இந்த பிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி பற்றி சொல்லணும், ரொம்பவே நல்லாயிருக்கு. ராக் ஸ்டடி பக்காவாக இருக்குது. கொஞ்சம் கூட ஸ்டெபிலைசேஷன் வந்து மிஸ் ஆகலை. கொஞ்சம் ஸ்பீடு போகும்போது விண்டு நாய்ஸ் மட்டும் லைட்டாக இருக்குது, மற்றபடி எல்லாமே ஓகே தான்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.7K 60 fpsல செட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் நல்லாயிருக்கு. கிளாரிட்டியும் 1080 பிக்சலோட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. தென் கேமராவில் இருக்கிற மைக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆடியோ பிக்கப் பண்ணுது. இந்த வீடியோவில் 4Kவில் 30 fpsல ராக்ஸ்டடி ஆனில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலில் 120 fpsல செட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் ராக்ஸ்டடி வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ராக்ஸ்டடியோட ஆனுக்கும் ஆஃபும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம ராக்ஸ்டடி ஆனில் இருக்கும்போது வச்சு யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே வீடியோ கிளாரிட்டியாக இருக்கும், ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் 60 fpsல நைட் டைமில் எடுத்த வீடியோ. ராக்ஸ்டடி ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி லைட்டிங் இருக்கிற இடத்துல நல்லாவே இருக்கும். ஸோ நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்தையும் ஷூட் பண்ண முடியலைனாலும் தேவையான இடத்துல லைட்டிங் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த கேமரா பற்றி சொல்லணும்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21,162 ரூபா. இது வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா இதனுடைய கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக 10,000 வாங்கின கேமரா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காது. பட் இதில் வந்து இந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இதில் தேவையான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா இதில் இருக்கிற எல்லா மோட்ஸும் யூஸ் பண்ணி நல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கேமராவில் இருக்கிற எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் மோட்ஸை பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவுக்கு தேவையான ஆக்சரிஸ்லாம் தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறமேட்டு தனியாக அது ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.